அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது 8/12/2025 மின்னல் வேக ராசி பலன்கள் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முதலாவதாக மேசராசி நண்பர்கள், பணவரவு அமோகமாக இருக்கிறது. இன்றைய நாள் உத்தியோகஸ்தர்கள் வேலை பளுவை அதிகமாக சமாளித்து விடுவார்கள். பிள்ளைகளுக்காக நீங்கள் கண்டிப்பாக கூடுதல் நேரம் ஒதுக்குவது இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல மதிப்பை தரும். கலைஞர்களுக்கு வர வேண்டிய மீதி தொகை வந்து சேரும். தம்பதியினர் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துவர். மாமியார் வீட்டில் நல்ல வரவேற்பு கிடைக்கும். குறிப்பாக இன்றைய நாளில் பணவரவு அமோகமாக இருக்கிறது. பேச்சில் நீங்கள் சற்று கவனம் தேவை. தனியாக அந்த சந்தர்ப்பத்தின் மூலம் எடுக்கக்கூடிய முடிவை எடுக்க வேண்டாம். வீட்டிற்கு வந்து நல்லபடியாக யோசித்து முடிவு எடுக்க வேண்டும். அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் நீல நிறமாகும். அடுத்ததாக ரிஷபராசி நண்பர்கள், குடும்ப தலைவிகளுக்கு தங்கள் சொல்படி கணவர்கள் நடப்பார்கள். அவர் குடும்ப பொறுப்புகளை உணர்வார்கள். தங்கள் பிள்ளைகள் தங்களுடைய விளையாட்டுத்தனத்தை போக்கிக் கொள்ள முயற்சி செய்வார்கள். பழைய அரசியல்வாதிகளுக்கு முக்கிய பொறுப்பு வர இருக்கிறது. கலைஞர்களுக்கு முன்பு பணம் கிடைக்கும். சம்பளம் கூடும். குறிப்பாக வேலை செய்பவர்களுக்கு அதிகப்படியான வேலை செய்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைக்கப் போகிறது. கல்வியில் முன்னேற்றம் இருக்கிறது. எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் வீட்டில் அமைதியாக முடிவெடுக்க வேண்டும். எதிலும் சட்டென போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். சற்று இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பணவரவு அதிகமாகவே இருக்கிறது. சில மந்தத்தனமும் இருக்கிறது. அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் மஞ்சள் நிறமாகும். அடுத்ததாக மிதுன ராசி நண்பர்கள், கண்டிப்பாக குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனையை செய்ய வேண்டும். வேலைக்கு செல்லும் பெண்கள் மேலதிகாரிடம் வாகன வசதி கிடைக்கும். நண்பரை சந்திப்பீர்கள். அவர்களுடன் ஆதரவில் பெரிய ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். பணவரவுக்கு இன்று குறைவில்லை. உடல் நலம் கண்டிப்பாக தீரும். அதிர்ஷ்டமான 2 வாரத்தால் பச்சை நிறமாகும். அடுத்ததாக கடகராசி நண்பர்கள், வியாபாரிகள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வார்கள். ஒரு சிலருக்கு இடமாற்றம் அதிகமாக நடக்கும். கண்டிப்பாக பேச்சில் கவனம் தேவை. எதை அடக்காவிட்டாலும் நாவை அடக்க வேண்டும். சொந்த செய்பவர்களுக்கு லாபம் கண்டிப்பாக இரட்டிப்பான லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சம்பந்தமான தங்களுடைய சக மாணவருடன் கலந்து உரையாடல் செய்வது நல்லது. உடல் நலம் சிறப்புடையது. தொழில் சற்று கவனம் தேவை. எந்த பிரச்சனையிலும் சென்று மாட்டிக்கொள்ள வேண்டாம். நான் பார்த்து கொள்கிறேன், இவருக்கு பணம் தாருங்கள் என சொல்லக்கூடிய எந்த ஒரு ஜாமீன் கையெழுத்தோ குடுக்கல் வாங்கலில் தலையிட வேண்டாம். அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் வான் நிறமாகும். வான் நிலம். அடுத்ததாக சிம்மராசி நண்பர்கள், உங்களுடைய சுய வேலை செய்பவர்கள் பெண்கள் தங்கள் தொழிலுக்கான வங்கி கடன் கண்டிப்பாக இன்றைய நாளில் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. குடும்பத் தலைவிகளுக்கு திடீரென சில நல்ல செய்திகள் கண்டிப்பாக வந்து சேரும். அலுவலக வேலைகளை விரைவாக முடித்து செயல்படுவீர்கள். வங்கி பணியாளர்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக சற்று நிதானம் தேவை. அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள், மேலதிகாரிகள் பாராட்டை பெறுவார்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தன் தொழிலை கற்றுத்தர செயல்பட வேண்டும். இணையதளம் மற்றும் பங்குச்சந்தையில் ஈடுபட்டவர்கள் நிலவரத்தை அறிந்து நிதானமுடன் செயல்பட வேண்டும். தம்பதிகளிடையே பாசம் அதிகமாகும். பெண்களுக்கு வலி குறைந்து உடல் நலம் சிறக்கும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளையாகும். அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள், குடும்பத் தலைவிகள் கணவருக்கு தெரியாமல் அக்கம் பக்கத்தினருக்கு கடன் கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். ஏனென்றால் இன்றைய காலத்தில் கொடுத்த பணம் எங்கேயும் திரும்பி வர வாய்ப்பு இல்லை. அப்படி கொடுத்தாலும் டாக்குமெண்ட் செய்து கொண்டு குறிப்பாக நீங்கள் முன்னெச்சரிக்கையுடன் கொடுக்க வேண்டும். அவ்வளவு கஷ்டமேன் எவரிடமும் கணவருக்கு தெரியாமல் எந்த பணமும் தர வேண்டாம். ஆவணங்களை வைத்துக்கொள்வது நல்லது. தேக ஆரோக்கியம் பழிச்சிடம். நண்பர்களின் பக்கபலம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய நிறம் என்று பார்த்தால் சிவப்பு நிறம். அடுத்ததாக விருச்சிக ராசி, குடும்ப தலைவிகளுக்கு வெளிநாட்டுக்கு சென்ற கணவர் வீடு திரும்புவார். தங்களுக்கு வேண்டிய தங்க நகை ஆபரணங்கள் மற்றும் பொருட்கள் வாங்கி கொண்டு வருவார். பிரபலமானவர்களால் உதவி உண்டு. தொழில் சில மாற்றங்கள் விட்டு மாபெரும் சிறப்பம்சத்தில் விளங்குவீர்கள். எந்த தொழில் எப்படி வேண்டுமானாலும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் ரோஸ் நிறமாகும். தனுசு ராசி நண்பர்கள், அடுத்ததாக இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும்.
யாரிடம் வாக்குவாதங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டாம். மனக்குழப்பங்கள் ஏற்படாமல் என்பதனால் மிக மிக கவனம் தேவை. இறைவனை மட்டும் பிரார்த்தனை செய்வது நல்லது. பல காரியத்தடைகள் இருப்பதனால் புதிய முயற்சிகள் எடுக்காமல் இருப்பது நல்லது. இன்று என்ற தொழிலையும் தொடங்க வேண்டாம். எவரிடம் கொடுக்கல் வாங்கல் கொடுக்காமல் செயல்பட வேண்டும். அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் மஞ்சள் நிறம். அடுத்ததாக மகர ராசி நண்பர்கள், பணம் பல வழிகளில் உங்களுக்கு வர அதிக வாய்ப்பு இருக்கின்றன. உடல் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட அதிக வாய்ப்பு. கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல லாபமான பணம் கிடைக்கும். ஆவேசமாக பேச வேண்டாம். மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். உடல் நலம் சிறப்படையும். அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் சாம்பல் நிறமாகும். அடுத்ததாக கும்பராசி நண்பர்கள், சொந்த தொழில் செய்பவர்கள் பல கிளைகள் ஆரம்பித்து அதில் நல்ல வருவாயும் பெறுவீர்கள். தம்பதிகள் வெளியே ஒருவர் விட்டு தர மாட்டார்கள். பயணங்களின் போது கவனம் தேவை. வெளிநாட்டில் வசிப்போர் உங்களது தொழிலுக்கு உதவி புரிவார். தேக ஆரோக்கியம் மேம்படும். அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் சாம்பல் நிறம். அடுத்ததாக கும்பராசி நண்பர்களை முடித்துவிட்டு அடுத்தது மீனராசி நண்பர்கள், குடும்ப தலைவிகளுக்கு தங்களின் பிள்ளைகளுக்கு சேமிப்பு தொகை முடிந்து அதனை புதுப்பித்து சொல்வீர்கள். நீங்கள் மீனராசி நண்பர்கள், மீனராசியை பொறுத்தவரை சகோதர சகோதரி வழிகளில் உதவிகள் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. மார்க்கெட்டிங் பிரிவினர் புது புது ஆர்டர்கள் ஏஜென்சி எடுப்பீர்கள். அலைபேசி கொண்டு வாகனத்தை கண்டிப்பாக இணைக்க வேண்டாம். முக்கியமாக வண்டி வாகனங்கள் செல்லும் போது சற்று கவனமாக இருப்பது நல்லதாகும். குறிப்பாக நீங்கள் இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட வேண்டும். அனைத்தும் நல்லபடியாக நடக்க இறைவன் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நல்ல நேரமாக காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை இருக்கிறது. மதியம் 1:45 முதல் 2:45 வரை நல்ல நேரம் இருக்கிறது அனைத்து ராசிகளுக்கும். அடுத்ததாக ராகு காலம் மாலை 7:30 மணி 9 மணி வரை ராகு காலமாகும். யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலையில் 1:30 மணி முதல் 30 மணி வரை. கௌரி நல்ல நேரமாக காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை இருக்கிறது. மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம் இருக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.